திருவள்ளுவர் திருநாள் அன்று வழங்கப்படவுள்ள தமிழக அரசின் விருதுகள் அறிவிப்பு. விசிக எம்பி ரவிக்குமாருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, பாடலாசிரியர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது என 9 விருதாளர்கள் தேர்வு. விருதுக்கான பரிசுத் தொகை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது. பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தலாம். தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் வெளியீடு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை. தமிழ்நாடு அரசு உத்தரவு. அதிமுகவுடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்குமா? அதிமுகவுடன் தனிப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். விருதுநகர் பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேர் மீது வழக்குப்பதிவு. பட்டாசு ஆலை வெடிவிபத்திற்கு தனிமனித தவறே காரணம் என ஆட்சியர் ஜெயசீலன் தகவல். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுப்படி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திருப்பூர் நபர் யாரும் உடந்தையாக இல்லை. ஆபாச பதிவு கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரன் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யவில்லை. ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கூறவில்லை என்றும் தமிழக காவல்துறை விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள். 2 அட்டை பெட்டிகளில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்ற சிறப்பு புலனாய்வு குழு. ஆளுநர் ரவியுடன் பாஜக மகளிரணி நிர்வாகிகள் சந்திப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என கூட்டாக பேட்டி. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி பள்ளியில் 5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல். கைதான பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு. மாணவியின் நுரையீரலில் தண்ணீரில் புகுந்ததால் உயிரிழந்தது தெரியவந்துள்ளதாக தகவல். கோவை தனியார் கல்லூரியில் பிராங்க் செய்து தாக்கப்பட்டதால் மாணவர் தற்கொலை. மாணவனை பிராங்க் செய்து தாக்கிய 3 மாணவர்கள் சஸ்பெண்ட். பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 2 பலி. உயிரிழந்தவர்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல். போலீசார் விசாரணை. சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் கோயிலில் உண்டியலை உடைத்து திருடிய 3 பேர் கைது. மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருந்த உண்டியல் பணம் 2 லட்சம் ரூபாய் மீட்பு. விண்வெளியில் 4 நாட்களுக்குள் முளைத்த கௌபியா விதைகள். விரைவில் இலைகள் உருவாகும் என இஸ்ரோ உறுதி. இந்திய கிரிக்கெட் வீரர் யுஷ்வேந்திர சஹால், தனஸ்ரீ வர்மா தம்பதியர் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல். இருவரும் தனியாக வசித்து வரும் நிலையில் முடிவு.
டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை. நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகியதாகவும் ரோஹித் சர்மா விளக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பிஜிடி தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி. இரண்டாவது இன்னிங்ஸிலும் விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.